தென்னாடுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உரிய சான்றோர் குடிமக்கள் ஆகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் மேளவும் வணங்குவதற்கு உரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய திருவருளையும் குருவருளையும் நான் மீண்டும் வணங்கி அமைகின்றேன். வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய சைவ சித்தாந்த பெருமன்ற தலைவர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். நான் திருவாசகத்தில் ஒரு பாடலினுடைய கடைசி வரியை சொல்லுகிறேன். ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குடையேன் அன்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன் என்றெல்லாம் சொன்ன மணிவாசகர் தாமாரே விரைகின்றேன். இது என்னுடைய நிலை. காலம் கருகி வருகிறது. தாமாரே விரைகின்றேன். அதனால் அவர்கள் குறைப்பட வேண்டாம் என்று எண்ணுகிறேன். நான் கொஞ்சம் கால நீட்டிப்பு இருந்தால் இல்லை என்று சொல்லியிருப்பேன். என்னுடைய நாள் மிகவும் குறுகி அமைவது எனக்கே தெரிகிறது. ஆதலினாலே சரி, அவர் மனம் புண்பட்டு அதுக்காக நான் இன்னொரு பிறகு எடுக்க வேண்டாமே. என்னுடைய குருநாதர் தொடங்கி வைத்தார் என்பதற்கல்ல, சாமாரே விரைகின்றேன். ஆதலினாலே இயன்றவரை நான் வந்து அதை செய்து முடிக்கலாம் என்பதாக சொல்லியிருந்தேன். காரணம் என்னதுதான், ஏறக்குறைய எல்லாவற்றையும் கடைகள் பரப்பப்பட்டன, எல்லாவற்றையும் சுருக்கி கொண்டு விட்டேன். இப்போது செல்லுவது என்பது ரெண்டே நிகழ்ச்சி தான். ஒன்று திருவாசகம், இன்னொன்று திருமுறை, ரெண்டு தான். அவர்கள் உள்ளத்தில் நான் வரவில்லை என்பதாகிய ஒரு குறை இருப்பதனால எனக்கு கடைசி வரையிலும் சாகரவல்லி அவர் அப்படி இருந்துட்டு போயிட்டார் அப்படின்ற ஒரு குறை இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் பெருமன்றத்துக்கு நான் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் பெருமன்றத்துக்கு வந்து நான் அதை செய்து முடிக்க என்பதாக சொல்லி அவருக்குரிய விடையாக அதை அமைத்துக் கொண்டு விட்டு, காரணம் இதுதான், வேறு காரணம் இல்லை. அதாவது திருவாசகத்தில் உள்ள ஆமாறு என்பதிலே கடைசி வரி அதன் விளைவாக அமையட்டும் என்பதாக சொல்லி அமைத்துக் கொண்டு, அடுத்து சில வினாக்கள். வணக்கத்துக்குரிய ராமூர்த்தியருடைய திருமகளார் கௌரி ராஜகோபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ராமூர்த்தியர் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்து அவர்கள் முதலிலே நலம் தரும் பதிகங்கள் என்பதாக திருமுறையை மிகவும் ஈடுபட்டு அவர்கள் பதிப்பித்தார்கள். அந்த திருமுறை பாராயணம் அது பெரும்பாலான மக்களை கவர்ந்து அதை படிக்குமாறு செய்தது. அந்த ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டு அவர்கள் இப்பொழுது திருமுறை பரப்புவதிலே இசையோடு பாடுவதிலேயும் அதை அந்த வரலாறுகள் எல்லாம் விரிவாக சொல்லுவதிலேயும் சிறப்பாக விளங்கி வருகிறார்கள். அவர்கள் மணிவாசகரை பற்றிய சில ஐயங்களை காலையில் நேற்று என்னிடத்திலே அவர்கள் அது பற்றி பேசினார்கள். அந்த வினாக்களுக்குரிய விடைகளை சில மணித்துளிகளில் சொல்லி முடித்துவிட்டு இவ்வளவும் நான் இதை தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். மாணிக்கவாசகர் பிறந்தது அப்படி சொல்றது தவறு.
பிறந்தது. அவதாரம் என்று சொல்லுவதும் தவறு, பிறந்தார் என்று சொல்லுவதும் தவறு. மாணிக்கவாசக பெருமான் இவ்வுலகில் தன்னை தோற்றுவித்துக் கொண்ட இடம் மதுரை அடுத்த திருவாதவூர். வாதவூர் அதனில் பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். மிக இளமை காலத்திலேயே திருவாதவூரிலே அவர் பிறந்திருந்த போது பாத சிலம்பொலி காட்டியிருக்கிறார். அவர் ஆந்திர நாட்டில் பிறந்தார் என்பதாக யாரோ ஒருவர் சொன்னதாக, அது உண்மையா என்று கேட்டார்கள். இதற்கு ஆதாரம் பாண்டிய நாட்டு திருவாதவூரிலே பிறந்தார் என்பதற்கும் திருவாதவூரர் என்று அவருக்கே பெயர் உண்டு என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஆந்திர நாட்டிலே பிறந்த ஒருவரை முதலமைச்சராக ஆக்கக்கூடிய அளவுக்கு பாண்டிய அரசன் துணிய மாட்டான். அந்த மாதிரியான ஒரு வழக்கு இல்லை. அவர்கள் அப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஆமாத்திய பிராமணன் என்று ஒரு வரி வருவதனாலே ஆமாத்திய பிராமணர்கள் தமிழகத்தில் இல்லை, வெளிநாட்டிலே இருந்தார்கள். அவர்கள் அப்படி எண்ணுகிறார்கள் போலும். ஆமாத்திய பிராமணர்கள் என்பது பிராமணர்களிலேயே அமைச்சு தொழிலுக்கு உரியவர்களாக கலைகள் பயின்று வருகின்ற குடும்பம். அதாவது பிராமணர்களிலே பலர் வேத வேள்வி செய்வார்கள் அல்லது சிவபூஜை செய்வதற்கு நியமிக்கப்படலாம். ஆனால் அமைச்சராக ஆதற்கு உரிய தகுதி உடையதாக தன்னை வளர்த்துக் கொள்ளுகின்ற பிராமணர் ஆதரனாலே ஆமாத்திய பிராமணர் என்பதாக அந்த வரலாறு எழுதியவர்கள் அதை அமைத்திருக்கிறார்கள். அவர் எங்கேயும் தெலுங்கு சொற்களை அதிகமாக கையாண்டாரா என்பதை பற்றி ஆய்வு அந்த கேள்வி வந்துவிட்டதனால எனக்கு தெரிந்த வரையிலும் நான் நேற்றிலிருந்து அதை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது அந்த மாதிரியான சொற்கள் தாய்மொழியாக இருந்து விட்டால் எப்படியாவது எங்கேயாவது அந்த சொற்கள் சேர்ந்து விடும். அதனாலே அந்த மாதிரி சான்று நமக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் தேடி பார்க்கணும் கேட்டால் அது சொல்லாராய்ச்சி முறையில் தேடி பார்க்க வேண்டும். அப்படி இல்லை. நீங்க வேண்டுமானால் திருவாசகம் எல்லாரும் பதிப்பிக்கிறார்கள், நாம் அதை பற்றி ஒன்றும் குறைப்பட வேண்டியதில்லை. ஆனால் பல கோணங்களில் ஆராய்ந்து பதிப்பிக்கப்பட்ட திருவாசகம் சைவிதாந்த பெருமந்தத்தில் வெளியிடப்பட்டது. அதில் தான் சொல்லதிகாரம், என்னென்ன சொற்கள், சொல் அகராது, சொற்பொருள் அகராது, எந்த சொல்லை, இறைவனுக்குரிய சொல்லை எப்படி எப்படி எல்லாம் எடுத்தாண்டிருக்கிறார் என்று பெருமந்தத்தில் வெளியிடப்பட்ட அந்த திருவாசகத்தில் நீங்கள் அதை வாங்கி பார்த்தால் தெரியும். அதை முழுவதும் அமைத்திருக்கிறார்கள். அதில் எங்கேயாவது நீங்க அந்த தெலுங்கு சொல் வருகிறதா என்பதாக நீங்கள் எண்ணி பார்க்கலாம். எனக்கு அது அவங்க நேற்று தான் கேட்டார்கள். அதன் பிறகு நேரம் நான் அதை ஆராய்ந்து சொல்லுகிறேன். அடுத்தது, நால்வர் என்ற ஒரு நிலையிலே சேர்க்கப்பட்டது மிக பிற்காலத்தில் தான். காரணம், முன்னரே அவருடைய திருவாசகம் வழக்கில் வந்துவிட்டது. திருவாசகம் வழக்கிலே இருந்தது. ஆனால் திருமுறையை தொகுக்கும் பொழுது, திருமுறை தொகுக்கின்ற காலத்தில் மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த திருமுறைகளை கொண்டு தொகுத்ததுதான் முதல் செய்தது காரியம். நம்பி ஆண்டார் நம்பிகள் தலைமையில் செய்தார்கள். அதில் உள்ளவைகளை 7ஆக தொகுத்தார்கள். திருவாசகம் அதன் பிறகு சேர்க்கப்பட்டதனால பின்னால பாடப்பட்டது. அதற்கு முன்னமேயே அது சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, அதற்கு முன்னமேயே பாடியவர் காரைக்கால் அம்மையார். அதாவது மணிவாசகருக்கு முற்பட்டவர் காரைக்கால் அம்மையார். ஏன்னா காரைக்கால் அம்மையார் காலத்துல தமிழகத்துல ஆடுகின்ற இடம் கிடையாது. மாணிக்கவாசகர் காலத்துல ஆடுகின்ற இடம் வந்தாச்சு. மாணிக்கவாசகருக்கு முற்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அவர் காலத்துல அவர் கையில போய் தேடினார். ஆடுகின்ற பெருமான் ஒருவன் உண்டாயிற்று என்று தேடினார். தேடிய பொழுது அது இங்க இல்லை, எங்க கைலாயத்திலே இல்லை. அது இருக்கிற இடம் தமிழ்நாட்டில் திருவாலங்காடு என்று அங்கே சொன்னார்கள்.
அப்புறம் நேரம் இங்க வராதவர். அவர்தான் திருவாலங்காட்டு பெருமானை அந்த நடனத்தை பார்த்து அங்கேயே தங்கி விட்டார்கள். இதை தவிர உலகத்தில் வேற பயன் இல்லை என்று இந்த நாட்டியத்தினுடைய பெருமையை, ஆட்டத்தினுடைய பெருமையை உலக மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் முதலிலே திருவாலங்காட்டு திருப்பதிகம் என்பதாக ஒன்றை பாடினார்கள். அந்த திருவாலங்காட்டு திருப்பதிகத்தை உமை காண நடுங்கினாள். அம்மையார் நடுக்கமில்லாமல் பார்த்தார்கள். உமை நடுங்கினாள். அந்த அந்த நடனத்தை பார்ப்பதற்கு உமை நடுங்கினாள். நீங்க அந்த 20 பாட்டையும் படிச்சு பார்த்தா தெரியும். அதன் பிறகு அதை நடுங்காமல் பார்த்து இந்த நடனத்தினுடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக நான் இங்கிருந்தே அதை பாடப்போகிறேன் என்று இன்றும் அங்கே இருக்கின்றார். இதுதான் காரைக்காலம்மையாருடைய நிலை. அதன் பிறகு திருவாலங்காடு செல்ல முடியாதவர்கள் யாரு? பதஞ்சலி, வியாக்கிரபாதர், அது போன்ற பலரும் கேட்டுக்கொண்டார்கள். இந்த நடனத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். 1000 பேர் கேட்டுக்கொண்டதன் பிறகு பெருமான் தில்லையிலே ஆடி காட்டினார். பல பேர் பார்க்க ஆடி காட்டினார். அது அப்புறம்தான் தில்லையில வந்தது. அதன் பிறகு கால் மாறி ஆட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால மதுரையில வந்தது. நீங்க அந்த வரலாற்று முறையை நீங்க எங்கெங்கே ஆடினார் என்பது பற்றி வரலாற்று முறையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல திருவாலங்காட்டில் தான் உண்மையான நடனம் எப்பொழுதும் என்றும் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது என்றும் அறாதது. நல்லுருளில் நட்டம் ஆடும் நாதனேன்னு சொல்லல இவர். யாரு? மணிவாசகர். பயின்று ஆடும் நாதன். பயின்று ஆடுதல்னா நாள்தோறும் ஆடிக்கொண்டே இருத்தல், கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் ஆடிக்கொண்டிருத்தல். மணிவாசகருடைய வாக்கு. நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதன். அவன்தான் நம்முடைய ஆணவ மலம் முதலியவற்றை எல்லாம் நீக்குகிறான், நாள்தோறும் ஆடுகிறான். அந்த ஆட்டத்தை நேராக இருந்து கீழேயே இருந்து, அதனால பேய்க்குணத்தை அவர் சொல்லுகிறார், பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம். பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம். பேய் குணம் இருக்கிறதே நீங்கள் கேவலமாக சொல்லுகிறீர்கள். பேய் பற்றினால் விடாது. அதுபோல நல்ல கணம், நான் வேண்டி பெற்ற கணம், இறைவனுடைய ஆட்டத்தை முழுமையாக நான் பிடித்துக் கொள்ளுவதற்கு உதவுவது இந்த பேய்க்குளம் என்பதாக சொல்லி அதனுடைய பொருள் முழுவதையும் அமைத்து பாடுகிறார். அதே மாதிரி 11ஆம் திருமுறை, இது 9ஆம் திருமுறையில திருவாலி அமுதனார் என்பவர் இந்த நடனத்தை பாடுறார். காரைக்காலம்மையார் என்ன அமைத்தார்களோ அதே மாதிரி அதை வச்சு அழகன் நாடும் குழகன் நாடும் பரமன் நாடும் என்ற ஆட்டத்தை பற்றி சொல்லி அவன் ஆடுகின்ற இடம் ஆலங்காடு என்று அந்த நகரத்தை பற்றியும் சொல்லி அதை முடித்துவிட்டு, இங்கே நாம் வணங்குகின்ற கோயில் மூர்த்தமாகிய சதாசிவ மூர்த்தம் இருக்கிறது. அந்த சதாசிவ மூர்த்தத்தினுடைய ஆணை திருவாலங்காட்டில் செல்லாது. இது தத்துவம். அவருடைய ஆணை இங்கே செல்லாது. திருவாலங்காட்டிலே சதாசிவமூர்த்தியினுடைய ஆணை இல்லை. அதுக்கு பக்கத்துல பழையனூர் நீலி. அதனால திருவாலங்காட்டு தாண்டகத்துல நான் அந்த அரணருள்ள அதை பேசினேன். திருவாலங்காட்டு தாண்டகத்திலே அவர் சொல்லுகிறார், பழனை பதியா உடையார் தாமே. திருவாலங்காட்டு உரையும் எம் செல்வர், திருவாலங்காட்டுரையும் அடிகள்,
திருவாலம், இது அப்பர் புராணம் பாடியது. திருவாலங்காடு என்பது இறைவனுடைய அந்த கேவல நிலையில் ஆடும் ஆட்டத்திற்கே உரிய இடம். நீங்களும் நானும் ரத்ன சபையை பார்க்கவே முடியாது, அங்கேதான் ஆடுகிறான். ஆலங்காடு நம்ம 2 பேருக்கும் பொது பெயர். ஆலங்காடு என்பது ஆன்மாவையும் குறிக்கும். ஏன்னா இவன்கிட்ட நஞ்சு ஆணவம் இருக்கிறது. ஆலங்காடு இறைவனும் ஆலங்காடு. அவன் நஞ்சை தன்னுடைய கழுத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறவன் ஆலங்காடு. ஆலன் என்பது ஆலமரம். காரணம் என்ன என்று கேட்டால், ஆலமரத்தின் கீழே இருந்து பெருமான் அறமுறைத்த காரணத்தினாலே அந்த மரத்திற்கும் ஆலன் என்று பெயர். மரம், பெருமான், நாம, அதாவது நமக்காக சொன்னான், சொன்னவன் இருந்த இடம் மூன்றுமே ஆலன். அதனால ஆலங்காடு. இந்த அதாவது யார் போகிறார்களோ இல்லையோ செட்டிநாட்டு செட்டிமார்களாவது போகணும். ஏன்னு கேட்டா அவர்களுக்கே உரிமை உடைய இடம் அது. காரணம் புனிதவதியார் இருக்கிறாங்க அங்க. புனிதவதியார் அங்குதான் இருக்கிறார்கள். அந்த ஆலங்காடு. அடுத்து சொல்றார், என்ன மாதிரி ஒரு பேய் பக்கத்துல இருக்குது, என்ன மாதிரியே ஒரு பேய். அது மனிதனிலே இருந்து வந்த பேய். அது நீலி. அது அந்த பழையனூர் என்ற ஊர்ல இருக்கிறது. பழையனூர் நீலி வரலாறு. அந்த செல்வாக்கு அங்கிருந்துதான் தொடங்கும், இங்கே செல்லாதுங்கிறார். அந்த பதிகத்தை ஆழமாக நீங்கள் படித்து பார்த்தால் அது தெரியும். பழனை பதியா உடையார், ஆலங்காட்டு உரையும் அடிகள் பழனை பதியா உடையார் தானே என்று அமைக்கிற காரைக்கால் அம்மையார் இன்றும் இருந்து எல்லாவற்றையும் சொல்லுகின்ற இடம். அந்த நடனத்தினுடைய உட்பொருளை முழுமையாக சொல்லுகின்ற இடம். அந்த பதிகத்தினுடைய பொருள் விளக்கத்தை நாள்தோறும் உணர்ந்து கொள்ளுவதற்காக அம்மையார் பாடுகின்ற இடம், இருந்து பாடுகின்ற இடம் அங்கேதான், ஆலங்காடு தான். ஆலங்காடு, பழனை பதி. நம்முடைய மணிவாசக பெருமான் காலத்துல சிதம்பரம் வந்துட்டு, காரைக்கால் அம்மையார் காலத்துல சிதம்பரம் இல்லை. இருந்திருந்தா இங்கேயே ஆட்டத்தை பார்த்திருப்பார்கள் அவர்கள். அவர்கள் சென்று பார்த்தது கேவலத்தில் நடைபெறுகின்ற கூத்து. அதுதான் ஊழிக்கூத்து என்றும் ஆழிக்கூத்து என்றும் என்றும் மாறாது ஆடிக்கொண்டிருக்கின்ற கூத்து என்றும் அந்த கூத்து தான் முதன்மை கூத்து. அதை சென்று பார்த்தவர் நம்ம ஆள்ல ஒருத்தர், முதல்ல கண்டுபிடிச்சவர் அவர் தான். எங்கேயுமே இல்லை, கண்டுபிடிச்சவர் அவர் தான் காரைக்கால் அம்மையார். மாணிக்கவாசர் காலத்துல இது வந்துட்டது, அதாவது சிதம்பரம் வந்துட்டது. சிதம்பரத்தை பற்றி தான் அவர் பாடுகிறார். அதான் தில்லையை பற்றி பாடுகின்ற நிலை சிதம்பரம் 2வது வந்தது தான். அப்புறம் மற்ற தலங்கள்ல ஆடும் இடம் வந்தது. மாணிக்கவாசகர் தன்னை திருவருளால் தன்னை தோற்றுவித்துக் கொண்ட இடம் பாண்டிய நாட்டு திருவாதவூர். மிக மிக சின்ன வயசிலேயே பெருமானுடைய ஆடுதல் பாத சிலம்பு ஒலி கேட்டவர். எங்க திருவாதவூரில் வாதவூரதனில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் என்பதாக சொல்றார். பாத சிலம்பொலியை மிக எளிமையாக கேட்டதனால்தான் கல்வி கேள்வியில் வல்லவராக இருந்தார் என்பது ஒன்று. 2வது, நான் இந்த திருவாசகத்திலேயே ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறேன், முற்பிறவிலே எப்படி இருந்தார் என்பது பற்றி. நீக்கி முன்னியனை நிலாவகை, நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். நீக்கி என்பது முதல் தொடர். நீக்கி முன் எனை நிலாவகை என்பதாக ஒரு பாடல் வருது. அந்த பாடல் அவர் சொல்றார், நான் பெருமானுக்கு முன்னாலே கைகட்டி நின்று அழுது கொண்டிருந்தேன். முன்பிறவியலை பெருமானுக்கு முன்னாலே கைகட்டி அழுது கொண்டிருந்தேன். நீக்கி முன் எனை நிலாவகை புறம்பையில் புகப்பெய்து என்று தொடங்கி திருவாசகத்துக்கு என்று உரிய வார்த்தைகளை, அதாவது அமைத்து கொடுத்தவன் பெருமான். அமைத்து கொடுத்து
விழாக்கைத்து என்று சொல்றார். விழாக்கைத்துன்னு சொன்னா முன்பிறவி காரணமாக பிறத்தல் என்பதெல்லாம் இல்லை. அந்த நுகத்தடியை பிடிச்சி தூக்கினால் எல்லா பாரங்களும் கீழே விழுந்து விடுவான். அந்த மாதிரி ஒரு நிலைமையிலே என்னுடைய முன்பிறவி பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என்னை புனிதனாக இந்த இடத்தில் பிறக்க வைத்தான் என்று மணிவாசகரே தம்முடைய கருத்தை சொல்லுகிறார். நீக்கி முன்யனை நிலாவகை என்ற பாட்டிலே மணிவாசக பெருமான் தன்னுடைய முன்னைப்பிறவி வரலாற்றை சிறுவனத்தவராக இருந்து வந்த வரலாற்றை சொல்லுகிறார். அவர் தெலுங்கு நாட்டில் பிறந்தார் என்பதாக சொல்லுவதற்கு திருவாசகத்தை பொறுத்தவர்களும் சான்றில்லை. இரண்டாவது, அதுல உடன்பாடில்லை. சில பேர் திருக்கோவையார் அவருடைய அருளிலாக அமைத்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அகப்புணர்ச்சி அமைவதாகிய ஒரு நிலையை அது பெருமானே சொன்னதாக, அதாவது பாவை பாடியவாயால் கோவை பாடுக என்று சொன்னதாக. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் அது பண்ணதை நான் சொல்லலை. பின்னாளிலே மாணிக்கவாசகர் என்ற பெயருடைய ஒருவர் திருக்கோவையார் பாடியிருக்கலாம். அதனை ஒழிய அந்த அனுபவம் வேறு, திருவாசக அனுபவம் என்பது வேறு. திருவாசக அனுபவம் வாசக வாட்சிய நிலையில் என்ற ஒரு பெரிய அனுபவ விளக்கம். அது வள்ளலார் சொல்றார், மணிவாசகருக்கு மட்டுமே கிடைத்த மணிவாச பேரு, மணிவாசகருக்கு மட்டுமே கிடைத்த மணிவாசக பேரு என்பதாக சொல்லி அதற்கு அமைச்சு சொல்றார். அவரே சொல்லும் பொழுது, உலகம் முழுவதும் குரு என்பதாக உன்னை போற்றுகின்ற குருவே என்பதாக வள்ளல் பெருமான் மாணிக்கவாசகரை பற்றி சொல்லுகிறார். அதனால நமக்கு இந்தியாவில் எங்க பிறந்தாலும் நம்ம தேசிய ஒற்றுமையில் நாம் ஏற்றுக்கொள்வதை பற்றி நமக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனால் அவருடைய பாடல்களை பார்க்கும்போது அது அவருக்கு தாய்மொழியாகத்தான் இருந்திருக்க வேண்டும், தெலுங்கு மொழியாக இருந்திருக்க முடியாது என்பதை மட்டும். வேற ஏதாவது சந்தேகம் வந்தால் கேளுங்க, சொல்லிவிடுறேன். இதை வச்சு நீங்க சொல்லணும்னா சொல்லுங்க. எங்கேயும் சான்று இல்லை. அந்த மாதிரி எந்த சரித்திரத்திலேயும் அது பற்றிய குறிப்பு எழுதல. ஒருவேளை வேற யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம் மொழி, அந்த மாதிரியான ஒரு குறிப்பு நமக்கு இதுவரை கிடைக்க இல்லை. நானும் எத்தனை தெலுங்கு சொற்கள் வருகிறது என்று நீங்க திருவாசகம் பெருமந்தத்தில் போட்ட பதிப்பை படித்தாலே தெரியும். அவங்க அந்த சொற்கள் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. என்ன சொற்கள், எவ்வளவு சொற்கள் என்றெல்லாம் எடுத்தாண்டு இருக்கிறார்கள். பாருங்க, நம்ம சொல்லலாம் என்பதாக சொல்லி நாம் நம்முடைய திருவாசக சிந்தனை தொடரலாம். தாயை சிறந்த, தாயை விட சிறப்புடையவன். முதல் காரணம், தாய்க்கு தன்னலம் இருக்கும், கொஞ்சமாவது தன்னலம் இருக்கும். அடுத்தது, மகன் என்ற ஒரு ஆசை இருக்கும். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசை என்பது ஒரு குற்றம். அந்த ஆசையினாலே அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். ஏன் நான் இந்த குழந்தையை வளர்க்கிறேன் என்று கேட்டால், நாளைக்கு இந்த குழந்தையை பற்றி இவர் தாய் இருந்தாலே அவையெல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாதா, தந்தை இருந்தானே சொல்லிக் கொடுக்க கூடாதா, அப்படின்னு பல விஷயங்களை நாம் நமக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்பதற்காக நாம் அவனை வளர்க்கிறோம். தன்னலப்பற்று கொஞ்சம் தாய்க்கும் தந்தைக்கும் இல்லை என்றாலும் கூட தன்னலப்பற்று இயல்பாக இருக்கும் ஆன்மாக்கள் ஆதரனாலே காரணத்தினாலே அவர் அமைத்தார். பெருமான் தாயாக இருந்திருக்கிறார். பெருமான் தாயாக இருந்திருக்கிறான். அவன் எப்பொழுது தாயாக இருந்திருக்கிறான் என்று கேட்டால், எந்த ஒரு உயிரும் நில உலகத்தில் ஒரு உடப்பெடுக்கிற காலத்தில் மூலமாக இருந்து அந்த கருவை வளர்ப்பவன் அவன். ஆதரனாலே தாயுமானான் என்று நாம் சொல்லுகிறோம்.
முதல் ஆன்மாவுக்கு உடம்பை கொடுத்து ஆன்மாவை ஒரு கட்டுக்குள் நிறுத்தி நடமாட வைத்தவன் அவன்தான். நான் சொல்றது முதல்ல, நீங்க முதல்லன்னு ஒரு கேள்வி கேட்பீங்கள்ல, முதல்ல அதுக்கு முதல்ல எங்க அப்பா இருக்கார், அப்பாவுக்கு முதல்ல, அவங்க அப்பா பாட்டன், அதுக்கு முதல்ல என்று சொன்னால், இந்த கேள்வி எழாத காலத்தில் முதல் தந்தையாக தாயாக இருந்து அவன்தான் இந்த குழந்தைக்கு உடம்பு கொடுத்தவன். தந்தை தாய் என்று சொன்னால் அவன்தான். அப்புறம் இந்த உலகிலே இந்த பிறப்பிலே இந்த தாய், இது இதோட சரி. சென்ற பிறப்பிலே எந்த தாய் இருந்தார்கள் தெரியாது, இந்த பிறப்பில் எந்த தாய், அடுத்த பிறப்பில் எந்த தாய் வரப்போகிறாள் என்று தெரியாது. அதனால இந்த தாய் தந்தை என்பதெல்லாம் இந்த உறவு நிலையில் நாம் தெரிந்து கொள்வதெல்லாம் இந்த பிறப்பை வைத்துக் கொண்டுதானே ஒழிய எல்லா நிலைகளிலேயும் ஆன்மாக்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து வளர்ப்பவன் ஆதரனாலே. அதை வளரார் சொல்கிறார், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்பதாக சொல்லி அவர் அமைக்கிறார். இறைவன் தான் நம்மை தாங்குகிறான் என்பதாக சொல்லி அமைக்கிறார். நாம் யாரையும் தாங்கவோ தங்கவோ வைக்க முடியாது. அப்படி இருந்திருந்தால் எவ்வளவு பேர் தங்கியிருப்பார்களே. ஒரு தாய்க்கு பிறந்த எத்தனையோ குழந்தைகள் இறந்து போயின, அவெல்லாம் தங்க வைக்க முடியவில்லையே. காரணம், தங்க வைப்பதும் தாங்க வைப்பதும் பரம்பொருளே தாயும் தந்தையுமாக இருக்கின்றான். ஆதலினாலே மணிவாசக பெருமான் ஒரு மாற்று குறைத்து, அவருக்கு மனம் வரவில்லை தான், இதை நாம் பாடும் பொழுது ஒரு குறை வரும் என்று அவரும் எண்ணியிருப்பார் போலுமானாலே, தாயிற் சிறந்த தயா, இந்த தயவு என்ற ஒன்றை முதல் நாம் அனுபவிக்கின்ற இடம் தாய். தயவு என்ற ஒன்றை, தயவுன வேற ஒண்ணும் இல்லை, உயிர் இரக்கம். உயிர் இரக்கம், இந்த உயிர் துன்பப்படுவே என்று இறங்குவது. இப்போ அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. எங்க அம்மா, அப்படிதான் நான் சொல்ல முடியும். 8:30 மணி வரை படிப்பேன், அடுத்த நாள் பரீட்சை. 8:30 மணி அங்க இருந்து வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு, போதுண்டா படுத்து, உடம்புக்கு ஆகாது, நாளைக்கு பரீட்சை இருக்கிறேமா, பரவாயில்ல, எல்லாம் நம்ம எழுதிடுவோம், நீ சாமர்த்தியசாலி, எழுது, நீ படுத்துக்கிறா, தூங்குறா. பக்கத்திலேயே உட்கார்ந்து தூங்குற வரையில விடாம தூங்க வைக்கிற உயிர் இறங்கும். இந்த உயிர் துன்பப்படக்கூடாது என்பதாக வருகின்ற தந்தை அப்படி அல்ல. இன்னொன்று படிக்கட்டுமே, 12 மணி ஆன என்ன, 12:30 மணி, அதாவது ராத்திரி பூரா நைட் டியூட்டி எல்லாம் எடுத்து வேலை பார்க்கறான், சம்பாதிக்கிறது, வாழறதுக்கு. இவன் படிச்ச என்ன கட்டு போச்சு, தந்தை விட்டு கொடுத்துருவான். தாய் மனம் விட, என் புள்ள ராத்திரி பூரா கண்ணு முடிக்கிறான், அவன் உடம்பு எழுதுகிறான் என்பதாக சொல்லி அடுத்து 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 இதையே சொல்லி 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 வளர்ப்பதனாலதான் இவருக்கு இந்த வளர்ப்பையும் இவர் சொல்றார். தாயேயாகி வளர்த்தனை போல், தாயேயாகி வளர்த்தனை போல், நான் பிறப்பதற்கு மட்டுமல்ல வளர்ப்பதற்கும் கூட தாயாக நீ இருந்து வளர்த்தாய் என்று பெருமானை பற்றி சொல்லுகிறார். தாய் அந்த வகையில் ரொம்ப உயர்வு தான். ஆனா குறைப்படுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து போனதுனால தாயிற் சிறந்த உயிர் இரக்கம் என்ற ஒன்றற்கு முழுமையாக இடம் கொடுத்து வாழ்பவள் தாய் என்ற காரணத்தினாலே தாயேயாகி வளர்த்தனை. ஒரு பேச்சாளர் சொன்னார், தாயினுடைய உயிரிழக்கத்தை பார்த்துத்தான் இறைவன், தாய்மார்களுடைய உயிரிழக்கத்தை பார்த்துத்தான் இறைவன் நாமும் தாயாக இருந்து அதை பேண வேண்டும் என்று அவனே தாயாக வந்தார்.
இந்த பிறவியில் பிறந்துதான் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பரம்பொருளே தாயாக பிறந்து தாய்மையை அனுபவித்தான் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. தாய் உயர்ந்த பிறப்புத்தான். தாய் என்ற பெயர் வந்ததற்கு காரணமே தகரம் என்ற இன்பப் பொருளை ஆய்ந்து 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 கொடுப்பவள். கண்ணப்பன் எப்படி சுவை இருக்கிறதா சுவை இருக்கிறதா என்று சுவைத்து பார்த்து அதுக்கு பார்த்தாலும் சாப்பிட மாட்டான். சுவை இருக்கிறதா என்று பார்த்து இறைவனுக்கு கொடுப்பது போல இன்னும் சுவையாக என் குழந்தைக்கு எப்படி கொடுக்க முடியும்? கணவனுக்கு கொடுப்பதை விட சுவையாக சமைத்து கொடுப்பவள். கணவனுக்கு வேற சமையல், குழந்தைக்கு வேற சமையல். அவனுக்குன்னு தனியா அதை நீங்க சாப்பிட வேண்டாம், உங்களுக்கும் இருக்குது, நீங்க சாப்பிட்டுட்டு போங்க, அது தம்பிக்குன்னு அமைச்சது என்பதாக சொல்லுகின்ற அந்த அளவுக்கு தாய் சென்று விடுவாள். தாயினுடைய நிலை. அதனால தாயை சொல்லணும்னு வருது. இருந்தாலும் உயிரிறக்கத்திற்கு வேற ஆள் இல்லை இவருக்கு. ஆதலினாலே தாய் என்பதாக அமைத்து அதை சொன்னார். இந்த மாதிரி சில கூறுகளை வைத்துக் கொண்டுதான் மணிவாசக பெருமான் திருமணம் செய்து கொண்டவர், அவருக்கு குழந்தை உண்டு என்றெல்லாம் கூட சொல்லுகின்ற ஒரு மரபு நமக்கு உண்டாயிற்று. அவர் திருமணம் செய்து கொண்டாரா, குழந்தைகள் எல்லாம் இருந்ததா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் தாய்மையை சொல்லும் பொழுது, தந்தைமை என்ற ஒரு நிலையை சொல்லும் பொழுது இவர் அதிலே ஈடுபட்டு இருந்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அமைத்து சொல்லுகின்றவர்கள் தான் அதிகம் உண்டு என்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அது தாய். தாயின் சிறந்த தயை, உயிரிறக்கம். அந்த உயிரிறக்கத்தை தான் பெற்றுவிட்டான். இனிமேல் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், பரம்பொருளினுடைய இயற்கை குணம் என்ன, பரம்பொருளினுடைய இயற்கை குணம் என்ன என்று கேட்டால் தயவு என்று சொல்ல வேண்டும். அப்போ சத்தியம், ஞானம், ஆனந்தம் என்றெல்லாம் இந்த உபநிடதங்கள் ஆகமங்கள்ல சொல்லுகின்றனவே என்று கேட்டால், அவைகளெல்லாம் தன்னுள் அடக்கமாக அமைத்து வளர்த்து கொண்ட ஒரு உயர்ந்த பண்புதான் தயவு. இது மணிவாசகருடைய துணிந்த முடிவு. அவர் வேதத்தை எதிர்த்தார், ஆகமத்தை எதிர்த்தார், உபநிடதத்தை எதிர்த்தார் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவதற்கு ஒரு 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 தைரியம் வர வேண்டும் என்பதாக சொன்னால், மணிவாசக பெருமான் இந்த குணங்கள் எல்லாமே தேவையில்லாத குணங்கள். நான் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, ஞானியாக இருந்தால் என்ன, அஞ்ஞானியாக இருந்தால் என்ன, இவையெல்லாம் தேவையில்லை. உயிர் இரக்கம் ஒன்று இருந்தால், அதை திருவள்ளுவரும் சொல்கிறார். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர். கண் இருந்தும் கூட அவனுக்கு இரக்கம் வரவில்லை என்று சொன்னால், மண்ணிலே இருக்கின்ற மரம் போன்றவன் அவன், அவனை நீ மனிதன் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த உயிர் இரக்கம், பிற உயிர் துன்பப்படுமே என்பதாக இரக்கம் கொள்ளுகின்ற ஒரு பண்புதான் இறைவனுடைய முதன்மை பண்பு என்பதாக ஒரு பெரிய புரட்சி செய்தவர் நம்முடைய மாணிக்கவாசகர். ஆமா, அப்படியே 19 சொல்லிட்டு இருக்கோம், சத்தியம் ஞானம் ஆனந்தம் பரமாக ஒத்துக்கொண்டார் இவர், சத்தியம் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்ன இறைவனுக்குரிய பண்பாக இருந்தது, வாஸ்தவம் தான். அதெல்லாம் மாற்றி வைத்துக் கொண்டு இவர் மாற்றிவிட்டார். பெரிய புரட்சியாளர். தயா ஆன தத்துவம். இறைவனுடைய தத்துவம் என்ன, இறைவனுடைய சொரூப லட்சணம் என்ன என்று கேட்டால், மணிவாசகரை நீங்கள் முழுமையாக படித்திருந்தால் தயவுதான். அதைத்தான் பின்னால வந்தவர்கள் சொன்னார்கள். வள்ளலார் அதை தொடங்குகிறார். அவர் தான் வேறு ஒன்றையும் நான் கொள்ள இல்லை, தயவுதான் என்பதாக சொல்லுகிறார். காரணம், இவர் வைக்கிற இந்த இடத்துல உள்ள விஷயம்தான். சிவபுராணத்திலே இந்த வரிதான் எல்லாரையும் அப்படி பேசிச்சு. நாயக்கடையாய் கிடந்த அடியேற்கு, அது நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன். இது மறைப்பு மலத்தினுடைய மறைப்பு மலத்தினால் கட்டப்பட்ட உடம்பு. இது வேற ஒண்ணும் இல்லை.
மறைப்பு மலத்தினால் கட்டப்பட்ட உடம்பு எதுவும் மறைக்கும். நகாரம் மறைப்பாற்றல், ந என்ற எழுத்து மறைப்பு ஆற்றலை குறிக்கும். அதற்கு என்ன என்று ஒன்று பேர் சொல்லுவார்கள், திரோதானம் என்று சொல்லுவார்கள். திரோதானம் என்பது மறைப்பு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பெருமானுக்கு நாள்தோறும் 6 கால பூசை நைவேத்தியம் நடைபெறுகிறது. நைவேத்தியம் நடைபெறுகின்ற காலத்தில் நாம தான் பணம் கொடுத்து அதெல்லாம் செய்ய சொல்றோம். இன்னைக்கு சக்கரை பொங்கல் போடு, கல்கண்டு பொங்கல் போடுன்னு சொல்லிவிட்டு அந்த பொங்கலை போய் படைக்கிற சமயத்தை திரைய போட்டுடுவாங்க. உள்ளே வைத்து விட்டுத்தான் அதை பெருமானுக்கு நிவேத்தியம் செய்து விடுவார்கள். அதன் பிறகு எல்லாம் மூடி எடுத்து வச்ச பிறகு திரையை திறந்து தீபாராதனை காட்டுறாங்க. நாம யாராவது கேட்டிருக்கோம், நான் தினவை பணம் கொடுத்த சாமி சாப்பிடும் போது பார்க்க கூடாதா, நீ என்னத்தை வச்சு செய்தேன்னு தெரியலையே அப்படின்னு. அது நாங்கூர்ல அந்த இரட்டை புலவல் போன போது அதையே கேட்டுட்டான். கோயில் மணி வச்சது. இப்ப பசி எடுத்து உட்கார்ந்துருந்த இரட்டை புலவல் 2 பேரும் மாமன் மச்சன் உறவு. ஒருத்தன் குருடம் ஒருத்தன் முழுவதும் அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது கோயில் மணி அடிச்சது. அப்போ சாமி சாப்பிட்றார், நாம பட்டினி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பண்ணார். முதல் பாதி பாட்டு அவர் போய் அடுத்த பாதி இன்னொருத்தர் போடு. பாட்டாய் கீழ் அப்படின்னா 2வது பாடுறவன் என்னன்னு, கூறு சங்கு தோல் முரசு கொட்டோசை அல்லாமல் சோறு கண்ட மூலியார் சொல். கூறு சங்கு தோல் முரசு கொட்டோசை இருக்குது, சோத்தை நாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னார். உடனே அதை கேள்விப்பட்டவ, என்ன 6 கால பூசை நாங்க பண்றோம், சோறு கண்ட மூலியார்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிடிச்சி கட்டி போட்டு உதைக்க போனான். சரி கொஞ்சம் நிறுத்தி வைன்னு சொல்லிவிட்டு என்னதான் படைக்குதுன்னு சொல்லிவிட்டு போய் அந்த திரையை திறந்து பார்த்தா 4 செங்கல்ல அடுப்புல போட்டு அதை சூடாக்கி அந்த தாம்பாளத்தில் வச்சு கொண்டு வந்து அங்க வச்சு மேலே தண்ணியை தெளிச்ச உடனே ஆவி பறக்குது. கூறு சங்கு தோல் முரசு கொட்டோசை இல்லாமல் சோறு கண்ட மூலி யார் சொல் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன அங்க நடைபெற்று நாம தெரியுமா, பார்த்தோமா? பிரசாதம் நாம கொடுக்கும்போது நாம சொன்ன மாதிரி எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம மாகேஸ்வர புசலா பிள்ளைங்க கிடையாது, நாம வெளிப்படையாவே சாப்பாடு போட சொல்லுவோம். மறைப்புக்கு ஏன் என்று கேட்டால், பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் கொடுத்த உணவை பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்ற ஒன்றில் மறைப்பு உண்டு. மற்ற எல்லாவற்றிலேயும் மறைப்பு வராது. நைவேத்தியம் என்ற ஒன்றில் மறைப்பு உண்டு. என்ன காரணம் என்று கேட்டால், அவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா, எந்த அளவு ஏற்றுக்கொண்டான் என்பது யாருக்கு தெரியாது. நான் சரி ஒரு சின்ன கதை நீங்கள் 2 நிமிஷத்துக்கு சொல்லுவேன். நடந்த விஷயம். திருவாரூர் தியாகராச முதலியாருக்கு 1001 வேலி நிலம், திருவாரூர் பெருமானுக்கு 1000 வேலி நிலம். திருவாரூர் தியாகராசா நினைச்சார், நமக்கு ஒரு வேலி அதிகம் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வேலி எழுதி வச்சுட்டார் பெருமானுக்கு. அவனுக்கு 1001, தனக்கு 1000. அவர் நாள்தோறும் புத்துருக்கு நெய்யும் இந்த உயர்ந்த சாமான்கள் எல்லாம் அனுப்பி நைவேத்தியத்துக்கு திருவாரூர் பெருமானுக்கு தியாகராஜ பெருமானுக்கு அனுப்பி வைப்பார். இந்த அர்ச்சகர் என்ன பண்ணான்னு சொன்னா, இந்த உயர்ந்த என்னமோ சீரக சம்பா எல்லாம் சொல்றாங்கல்ல, அது இது எல்லாத்தையும் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு உள்ளூர் அவர்கிட்ட இருக்கிற அரிசியை போட்டு அந்த நெய்யை எல்லாம் ஊற்றி நெய்வேத்தியம். இது எப்படியோ தியாகராசனாருடைய காதுக்கு வந்தது. ஒரு நாள் கொண்டு வர சொன்னார். அது தான் கொடுத்த அரிசி இல்லை அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணார்,
இந்த நெய் கொடுத்தனுப்பினார் இல்லையா, அதுல கற்பூரத்தை கலந்து கொடுத்தனுப்பினார். அவன் இதை வீட்டுல வச்சுட்டு நெய்யை ஊற்றி பண்ண உடனே அவனுக்கு வயிற்று வலி வந்துவிட்டது. வயிற்று வலியால் துடிக்கிறார். இவருக்கு தியாகராச மூலையாருக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி, இந்த திருட்டை கண்டுபிடிச்சுட்டமே. பெருமான் கனவிலே தோன்றி சொன்னான் தியாகராச மூலையார், நீ கொடுக்க வேண்டியது கட்டளை, நீ அதை ஏற்றுக்கொண்டே அதை செய்ய வேண்டியது. அதை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்து உனக்கு தண்டனை கொடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. மாற்றி இதை கொடுத்து தண்டனை கொடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. அது செய்ய வேண்டியது நான். அது அவனுடைய தியரி என்ன அப்படிங்கிறது நாம தெரிந்து கொள்ளவே முடியாது. அது ஒரு தனி, அதை நாம் அமைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் திரோதானம் என்பது ஒரு மறைப்பு. இந்த மறைப்பு என்ற திரோதான சக்தியை நீக்குவதற்குத்தான் நமக்கு மாகேஸ்வர பூசை அமைத்தார்கள். இது நேரடியாகவே கொடுப்பது, சிவனாக பாவித்து நடப்பது. நீங்க சிவனை பார்க்கலன்னு சொல்லலாம், இருக்கிற நான் சிவனை பார்க்கவே இல்லை, ஒருத்தம் கூட பார்க்கல, ரோட்ல போறவெல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க, அது என்ன மாகேஸ்வர பூசை? அது கிடையாது, அது கிடையாது. சிவனாக பாவித்தல், இவனே சிவன் என்று பாவித்தல். நேற்று நான் அதைத்தான் விரிவாக சொன்னேன். இவனே சிவன் என்பதாக பாவித்து செய்யப்படுவதுதான் பூசை. இங்க மறைப்பே கிடையாது, உள்ளது இவ்வளவுதான். நீங்க மாகேஸ்வர பூசைக்கு வட பாயசெல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. காரைக்காலம் மேல் ஒரு இருந்தது, அப்போது என்ன இருந்தது உன்னிடத்துல அதை வைத்தார்கள். அது இயன்றது என்பதாக சேர்க்கிறார் சொல்றார். என்ன இருந்ததோ அதை வைத்தார்கள். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். நீ மாகேஸ்வர பூஜைக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து செய்யணும் என்பதாக அமைத்து செய்யவே இல்லை. உள்ளது இது என்பதாக அமைத்து சொல்லுகிறார். பக்த ராமதாசர் இருந்தார், அவர் மாகேஸ்வர பூஜை செய்யணும் விரும்பினார், வைணவ சம்பிரதாயம். அப்போ அவர் போனார், பெருமானை கூப்பிட அவருக்கு தெரியல, பெருமானை எப்படி கூப்பிடுறதுன்ற அவருக்கு தெரியவே இல்லை. நம்ம மாகேஸ்வர பூஜையில் அந்த மாதிரி விஷயமே கிடையாது, இந்த மாதிரி விஷயமே கிடையாது. நானும் வணக்கத்தோடு முத்துச்செட்டியார் அவர்களும் பேசிக் கொண்டு இருக்கும். முதல்ல நம்ம சொற்பொழிவு கேட்க வரும்போது ஆட்கள் குறைவா இருக்கும், மாகேஸ்வர பூஜைக்கு மட்டும் ஆள் அதிகமா வருமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. கவலைப்படாதீர்கள், மாகேஸ்வரராக நினைவுங்கள். இது பக்த ராமதாசருக்கு வந்தது. அவர் பெருமானை கூப்பிட முடியல. அவர் போய் ஆஞ்சநேய உபாசகர், அவர் ஆஞ்சநேயரை போய் இந்த மாதிரி ராமனை நான் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடணும்னு போய் கூப்பிடேன் அப்படின்னார் ஆஞ்சநேயர். எனக்கு அவர் எங்க இருக்காரு எப்படி தெரியும், நீ தான், சரி வா போலாம், நீ என் கையை பிடிச்சிக்க, அவருக்கு இடம் தெரியும், நீயே கூப்பிடு அப்படின்னு. சரி நாங்கள் போனோம், கையை பிடிச்சார். அது ஒரு ஆற்றல், அது வேற நாளைக்கு விளக்கலாம், அது நீளமாகும். அதை பிடிச்சிட்டு போனோம்னா ஏற்றுக்கொண்டாங்க. சாப்பிட வரணும்னா சரி, ஆஞ்சநேயர் சொல்லிட்டு சரி வரேன்னு சொல்லிட்டார். நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கு வரேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்கேயும் தெரிவிக்க வேண்டாம்னாரு. இவங்க ஒன்றும் தெரிவிக்கலை. ஒரு பாத்திரம் அவர் வராருன்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரமா வாங்கணும், பக்கத்து வீட்டுக்கு போனாங்க அந்த அம்மா. பெரிய பாத்திரம், எதுக்கு உங்களுக்கு பெரிய பாத்திரம்னு கேட்டாங்க. எப்படி சொல்லாம இருக்க முடியும், ராமன் சாப்பிட வராரு குடும்பத்தோட, அதுக்கு பெரிய அப்படியா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க பக்கத்தை விட்டுட்டு அவங்க பக்கத்து விட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் வந்து இலை போட்டு நிறைய எல்லாம் சமர்ப்பணங்கள்லாம் இருக்கு. பெருமான் நேரம் தவறாதவன், உங்களுக்கு தெரியும், ராமாயணத்துல நேரம் தவறாது. உரிய காலத்திலே பெருமானும் பெருமாட்டியும் ரெண்டு பேரும் வருகிறார்கள். பெருமான் வருவான் காத்து கொண்டா ஒரு மாடு வருது, உள்ள போகுது, அடிக்கிறான். பக்த ராமதாசர் அடிக்கிறார். அடி தாங்க முடியாது, இப்படி அப்படி உள்ள ஓடுது, அடிக்கிறாங்க. அடிச்சு அது உள்ள போக முடியாம திரும்ப போயிடுது. ராமன் வருவான் என்று பார்த்து ஒன்றும் இல்லை.
எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு எல்லாம் நம்ம வீட்டுல வந்து பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு போனா அப்படி இப்படி எல்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா வரேன்னு சொன்னவர் வராம இருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் போய் ஆஞ்சநேயரை பற்றி கொண்டு கேட்கிறார். என்னுடைய தலைவனாகிய ராமன் காலத்தில் வாராதிருக்க மாட்டான், வந்திருப்பான், வள்ளியே அப்படின்னார். அப்புறம் திரும்ப போனார்கள். போனா சீதா பிராட்டியார் உத்தரம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வந்தவன் கண்ணுக்கு எல்லாமே மாடா தெரிஞ்சிருக்கு. வந்தவன் ராமன் தான். இவனுடைய தவக்குறை அவனை பார்க்கும் போது மாடாக தெரிந்திருக்கிறது. அடித்தான், உதைச்சான், எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போனார். மாகேஸ்வர பூஜையில இந்த மாதிரி சில மறைப்புகள் நமக்கு வரும். நம்ம மாகேஸ்வர பூஜையில் நமக்கு மறைப்பு இல்லை. மறைப்புகளை உள்ளது இவ்வளவுதான். ஐயா, நீ சிவன் வருகிறான்னு நான் நினைக்கவே இல்லை. உங்ககிட்ட சிவன் இருக்கிறான், உன்னை சிவனாக நான் பாவித்து இதை ஏற்றுக்கொள், அவ்வளவுதான். நீ ஏற்றுக்கொள்ளுகின்ற போது சிவன், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு விஷயம். மறைப்பு கிடையாது. இறைவனிடத்தில் நாம் திரை போடுவோம், ஒரு மறைப்பு. எப்படி நம்முடைய இந்த உபயத்தை பெருமான் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு உரிய தத்துவம் அங்கே வருகிறது. அதற்கு ஒரு திரையை போடுகிறார்கள். அந்த திரை தான் திரோதான சக்தி. இந்த திரை போடுகிறார்களே, திரோதானம் என்பதற்கு மறைப்பு, மறைப்படம் என்று பெயர். இந்த உடம்பு இருக்கிறது, இது திரோதானம். நமக்கு இறைவன் இருப்பதை மறைத்தது, ஆன்மா இருப்பதை மறைத்தது. ஆனா ஆன்மாவுடைய ஆற்றலால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தனக்கு மேல் உள்ள அவ்வளவு பேரையும் மறைத்து விட்டது. அதைத்தான் நாய் என்பதாக சொன்னார். உங்களுக்கு எந்த இடத்தில் எந்த மறைப்பு வருகிறதோ, மறைப்பு உங்களுக்கு அனுபவப்படுமேயானால் உங்களுக்கு பெயர் நாய். தெருவில் போற நாய் இல்ல, நாம தான் நாய். இந்த சேர்ல பெருமான் இருக்கிறான் என்பது எனக்கு மறைக்கிறது, தெரியவில்லை என்பதாக சொன்னால் எனக்கு பெயர் நாய் என்பதுதான். யாருக்கு எங்கே எந்த இடத்தில் மறைப்பு உண்டாகிறதோ அந்த நேரத்தில் அவன் நாய் என பெயர் பெறுகிறான். நாயின் கடையாய் நகரத்திற்கு இல்லம் இந்த உடம்பு. இந்த உடம்பு முழுவதிலுமே மறைப்பு இருக்கிறது. நாம உடம்பு இருக்கிறது நினைக்கிறமே ஒழிய உடம்பு முழுவதும் மறைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நாய், இந்த மறைப்பு ஏன் வந்தது? எதனால் மறைப்பு வருகிறது? மறைப்புக்கு நாம் என்ன குற்றம் செய்தோம்? மறைப்புக்கு நாம் என்ன குற்றம் செய்தோம்? இந்த உடம்பை கொடுத்தானே, எல்லாம் தெரிவதற்குத்தானே. ஆனா மறைப்புக்கு நாம் என்ன குற்றம் செய்தோம் என்பதாக சொன்னால், நாம் தெய்வத்தை முழுமையாக நம்பவில்லை. தெய்வம் எனக்கு தந்தை என்பதை நாம் முழுமையாக நம்பவில்லை. ஒரு தந்தையின் சொத்தை எடுத்துக்கொண்டு மகன் தனியாக ஒரு கடை வைத்து வளர்ந்தான் என்று சொன்னால் அந்த மகனை நீங்கள் என்ன என்று எண்ணுவீர்கள்? தந்தையின் சொத்து தான். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொண்டு போய் தான் ஒரு கடை வச்சு தான் பேர்ல பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு அவன் சரியா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா இவன் தன்னுடைய தந்தையின் சொத்துன்னு சொல்ல முடியாது. அப்படி மறைத்து வாழ்ந்ததனால் வந்த ஒரு கோளாறுதான் நகாரமாகி இந்த உடம்பு. எந்த இடத்திலேயும் மறைப்பு இருக்கும், எல்லா இடத்திலேயும் மறைப்பு இருக்கும். நாயில் அதற்கு இருக்கிற நன்றி உணர்வு எனக்கு இல்லாமையினாலே நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு. எப்பொழுதும் நாய் எசமான் வரவை எதிர்பார்த்தே இருக்கும். நாம் அப்படி வாழ்க்கையில் இல்லையே. யார் யாரோ வருவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இறைவன் நம்மை நோக்கி வர வேண்டும்
நான் தான் உன் இடத்தில் வர முடியவில்லை, நீ என்னை நோக்கி வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டுமே. அந்த எதிர்பார்ப்பு நாய்க்கு இருக்கிறது, நமக்கு இல்லை. அது தன் எசமானனை அறியும், நமக்கு தெரியாது. எந்த உருவத்தில் எசமானன் வந்தாலும் தெரிந்து கொள்ளும். நாம நேரா இறைவனாக வந்து நான் தாண்டா இறைவன் சொன்னாலும் கூட நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம கண்ணுக்கு அவன் இறைவனாக தெரியல. அது என்னுள்ளதான இருந்து எப்படி வெளியில வந்தனே, எப்பொழுது வந்த நீ இறைவன் தானா, இப்படிலாம் நாம வந்து கேட்டுக்கொண்டு நாயிற்கடையாய். இன்னொரு உரை, நாயினுடைய இல்லம் எது? அப்ப உனக்கு என்ன உரிமைன்னு கேட்டா, அதற்கு அடைன சார்ந்திருக்கிறவன். சார்ந்திருக்கிறவன் சொன்ன என்ன பொருள் இப்போ தெரிஞ்சு கொள்றதுன்னா, கார் ஷெட்ல தங்கிக்கப்பா. உரிமை உடையவனை அங்க உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்னா. அப்படியா? கார் ஷெட்லயே தங்கிக்கணும், பரவாயில்ல. அங்க இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி தானே, நம்ம காரு தானே நிற்குது, நீ அங்கே நிற்கலாம். அது மாதிரி கொலை, களவு, பொய், காமம், ருத்ரம் ஆகியவைகளெல்லாம் நம்முள் ஆட்சி கொண்டிருக்க உரியவனாகிய நாம் காஷட்ல பதங்கிருக்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கிறோம். எப்போதாவது வந்து நம்மளை கூப்பிடுவோம். உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர், இந்த உடம்பு நம்முடையதுதான். இதுல உனக்கு எங்க இடம் என்று கேட்டால், துச்சில் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்தில் நாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர், உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு புக்கில் அமைந்தென்று கொள்ளும். புக வேண்டிய இடம் கூட அது இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஒரு ஓரத்துல ஒதுங்கி பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக உயிர் வாழிய நிலைமையை பற்றி சொல்லுகிறார். நாயில் கடையாய். நகரமாகிய இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாய், அதிலேயும் கடமை கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன். கிடந்த அடியேற்கு கிடத்தல். கிடத்தல் என்பதற்கு அறிவுடனேயே அறிவு செயல்பட்டு கொண்டே படுத்து கிடத்தல். படுத்தால் நம்ம தூங்க வரும், நம்ம என்னன்னு தெரியாது. கிடந்தேன் என்று சொன்னால் தூங்க முடியாம, இருக்கவும் முடியாம, காலை நீட்டவும் முடியாம, மடக்கவும் முடியாம, காலை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம, தலையை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம ஒருத்தன் படுத்து கொண்டிருக்கான, அவனை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் தான் கிடக்கிறான். நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு வெளிப்படையான பொருள். நாய்க்கு ஒரு மெத்தை ஒண்ணு போட்டு அது வாழ்வதற்கு எல்லாம் வச்சு அதுக்கு உயர்வு கொடுத்து அதுக்குன்னு தனியா ரொட்டி வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்து வந்த உடனே கேட்பான், அதுக்கு சாப்பிட்டுதான் சாப்பாடு போட்டியா இல்லையான்னு தான் அப்புறம் வீட்டுக்காரன் உள்ளே வந்து சாப்பிட பத்தி யோசனை பண்ணுவான். வீட்டுக்காரனுக்கு ஒண்ணுமே கிடையாது, நாய்க்கு இவ்வளவு உபசாரம் நடந்து கொண்டது நேரந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் பொருள் கொள்ளலாம். அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் நாம் இருக்கின்ற இடம் முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுவது, அது 49 கிலோ எடை இருந்தாலும் 79 கிலோ எடை இருந்தாலும் வைத்தியர் சொல்படி எல்லா விதமான நலங்களும் இருந்தாலும் கூட நாம் ஒரு மறைப்பிடத்தில் இருக்கிறோம், நாம் ஒரு கழிப்பிடத்தில் இருக்கிறோம். நாம் இந்த உடம்பில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழவில்லை. நாம் எவையவைகளை நீக்கினோமோ பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து குடிகொண்டு நம்மை வெளியேற்றுகின்றன. அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உடம்பு என்பதைத்தான் நாயில் கடையாய். நகரத்தின் இல்லம் நாய். நகரம் என்பது மறைப்பு சக்தி. முழு மறைப்பாக அமைந்திருக்கின்ற இந்த உடம்பிலே
கடைசி மனிதனாக கடையாக கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவன். அப்படி கிடந்த எனக்கு, அடியேற்கு அடியவனுக்கு அடிமை மாறாதிருந்த எனக்கு தாயில் சிறந்த, தாயை விட சிறந்த தத்துவன். என்ன தத்துவம் அவனுடையது என்பதாக சொன்னால், தயவு என்ற தத்துவத்தை திருவாசகத்தில் மணிவாசகர் புதுமையாக அமைக்கிறார். சாஸ்திரங்கள் சொன்னவையெல்லாம் சச்சிதானந்தம் என்பதுதான். சத்து சித்து ஆனந்தம், அதைத்தான் முதன்மை குணங்களாக சொன்னார்கள். அதன் பிறகு அவனுக்கு சார்பு குணங்களும் உண்டு. பல சார்பு குணங்கள் அவனுக்கு உண்டு. படைத்தல் தொழிலை செய்கிறான், அதற்கு வேண்டிய ஆற்றலை செய்கிறான். இப்படி நிறைய அவனுக்கு சார்பு குணங்கள் உண்டு. ஆனால் இயற்கை குணம் என்பது சத்து சித்து ஆனந்தம் தான். வேதமாயினும் சரி, ஆகமமாயினும் சரி, வேறு எந்த நூலாயினும் இறைவனுக்கு குணம் சொல்லும் போது இவற்றைத்தான் சொல்லுகின்றன. மணிவாசக பெருமான் தான் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுடுங்க சார், வேணும் போது படிக்கலாம், சொற்பொழிவுக்கு சொல்லலாம். அவனுடைய உண்மை குணம், அவன் பயன்படுத்துகின்ற சொரூப லட்சணம் என்ன என்பதாக சேர்ந்தால், அனுபவித்தவன் நான் சொல்லுகிறேன், அவனுக்கு தயவுதான். இதையே பின்னால சொல்ல அப்பரடைகள், தயா மூல தன்மமெனும் தத்துவத்தின் வழி நின்று சார்ந்தோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை. அவர் இதை அப்படியே பின்வாங்கிக் கொள்கிறார். மாணிக்கவாசகரை படிச்சாரா இவர்? நாம இந்த கேள்விதான். தயா மூல தன்மம், தயவுக்கு மூலமாகிய தர்மம். தயவின் மூலத்தை தன்னுடைய தர்மம்னா கொடுக்கறதில்லை. தன்மம் என்றால் இயற்கை குணம் அர்த்தம். இயற்கை அது அவன் தர்மம். அப்படித்தான்டா. முதல்ல 1000 ரூபாய் நான் பங்கு போடுற இந்த கம்பெனிக்குன்னு போடுவான். 3ஆம் நாள் 500 ரூபாய் எடுத்துக்குவான். 5ஆம் நாள் 7000 ரூபாய் கேட்பான். ஏன்னா போட்டதே 3000 தானே அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள லாபம் உனக்கு வந்திருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து கூட. அவன் பண்பே, அவன் தர்மமே அது. தர்மம் என்றால் இயற்கை குணம். அவன் தர்மம் அப்படித்தான் சொன்னா, தர்மம் பண்ணிவிட்டான்னு கூட நீங்க இயற்கை குணம். தயா மூல தன்மமெனும் தயவுக்கு மூலமாகிய செயல்பாடு, அதுதான் அவன் குணம் என்று சொல்லுகின்ற தத்துவத்தின் வழி நின்று சார்ந்தோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை. அப்பரடிகள் நான் சரியா அர்த்தம் சொல்றேனான்னு ஒரு சான்று சொல்றேன். நீங்க என்னதான் சந்தேகப்படுவீங்க? இவர் என்ன மாணிக்கவாசகர் ஒரு பூசா சொல்றாருன்னு இவர் புதுசா கதை கட்டுறாருன்னு இல்ல, எனக்கு முன்னையே ஒருத்தர் அதை படிச்சு பார்த்துட்டு இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்ன்றது நான் உதாரணமாக சொல்லுகிறேன். தயா மூல தன்மமெனும் தத்துவத்தின் வழி நின்று சார்ந்தோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை. அப்படிகள் பாரு. அதனால தயவு, தயவு என்பதற்கு பொருள் உயிர் இரக்கம். உயிர் இரக்கம் இல்லாதவன் மண்ணோடு இயைந்த மரம். மண்ணுலகத்தில் இருக்கின்ற மரம் உயிர் இரக்கம் இல்லாதவன். உயிர் உறக்கம் எங்கே, உயிர் இரக்கம் எங்கே இருக்கிறதோ அவன்தான் நிலத்தில் இறை அருளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். உயிர் இரக்கம் அதைத்தான் சொல்லுகிறார். தாயே தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவன். அது ஒரு புதுமை குணமாக அவன் ஏற்றுக்கொண்டு அந்த குணத்தையே தன்னுடைய முதன்மையாக அமைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த வகையில் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவன். மாசற்ற சோதி, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடர் தேசன் தேனார் அமுதன் சிவபுரன்.
ரொம்ப அருமையான தொடர். இந்த கடைசியில உள்ளது அது சிவபுரம். யார் தெரியுமா சிவபுரம்? சிவபுரம் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உடம்பு எது திரோதான உடம்பாக இருந்ததோ, எது மறைப்புக்குரிய ஆற்றலுடைய உடம்பாக இருந்ததோ, எதை மறைத்தற்கு இடம் நாயில் என்பதாக நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே எழுந்தோமோ, அந்த உடம்பை அவன் தனக்கு உரிமையாக்கி கொண்டு சிவபுரம், இந்த உடம்பை சிவபுரமாக ஆக்குகிறான். சிவபுரம் என்றால் என்ன? ஒரு ஊர் பெயர் போடுகிறோம், சிவபுரம்னு போட்டு ஒரு போர்டு போடுறோம். சிவபுரம் என்றால் என்ன? என்னமோ முன்ன உள்ளவங்க சிவபுரம் பேர் வச்சிருப்பாங்க. அதை இப்போ இதுல எல்லாம் ரெக்கார்ட்ல அது வரும், அதனால பேர் எது வச்சிருவாங்க அப்படின்னு. இது நாய் நா என்ற புறமாக இருந்ததுதான். இப்ப இது என்ன தெரியுமில்ல, சிவபுரமாக ஆகிவிட்டது. பேர் மாற்றம் செய்யறாங்கல்ல, ரோடெல்லாம் மாத்துறாங்கல்ல. பழைய பேர் இருக்குது வேணாம்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பேர் ஒன்று வைக்கிறார்கள். இந்த உடம்புக்கு சிவபுரம் என்று பெயர் மாற்றம் செய்கிறான் இறைவன். மாணிக்க வாசகம் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த மாணிக்க வாசகன் இறைவனை அனுபவித்து அந்த உடம்பை சிவபுரம் என்ற பெயராக மேலே எழுதி போடுகிறார். இது சிவபுரம். சிவபுரம்னா என்ன அர்த்தம்? அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபுரம்னா என்ன? ஒரு சிவன் சிலையை கொண்டாந்து வீட்டில் வச்சிருந்தா சிவபுரம் தானே. இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பு சிவ என்ற ஒரு ஆளை, அதாவது அம்மாவும் அப்பாவுமா சேர்ந்த ஒரு ஆளை, புறம் என்றால் நினைத்து கொண்டே இருத்தல். புரிதல் என்ற சொல்லுக்கு நினைத்து கொண்டே இருத்தல் அர்த்தம். சிவபுரமாக இருந்தால் என்ன ஆகும் என்று கேட்டால், இந்த ஆன்மா இறைவனை நினைக்கும், என் கையும் இறைவனை நினைக்கும், என் காலும் இறைவனை நினைக்கும், என் இதயம் இறைவனை நினைக்கும், என் தலை நினைக்கும், கண்ணு நினைக்கும், என் உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து சிவ 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 என்று சிவனை நினைத்து கொண்டே இருக்கும். அப்படி எல்லா உறுப்புகளும் சேர்ந்து சிவனை நினைப்பதனாலே இந்த இடத்திற்கு சிவபுரம் என்று பெயர். எப்படி ஆக்கிட்டான் பாத்தீங்களா? எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு வச்சு, எல்லாவற்றையும் மறைத்து மறைத்து வைத்துக் கொண்டிருந்தேனே, எதுவும் தெரியவில்லை, எல்லாம் மறைப்பு, மறைப்புக்கே இந்த உடம்பு என்று எண்ணிக்கொண்டிருந்தேனே, என்னை எப்படி ஆக்கி விட்டான் தெரியுமா? அவன் சிவனையே நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி ஆக்கி விட்டான். காது தானா சொல்லுது சிவசிவன் சொல்லி, கண்ணு தானா சொல்லுது சிவசிவ என்று சொல்லி, மூக்கு தானாகவே சிவசிவ என்று, எல்லாமே சிவ 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 சிவ. என் வீட்டுக்குள் நான் இருந்து பார்த்த சிவசிவ சிவசிவ. இந்த இது போட்டு ஒலிக்கிறது இல்லை, நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசி, அது இல்லை, இதுவே சொல்லு. வெளியில கேட்க இதுவே சொல்லு. அப்படி ஒருவனுக்கு வந்தால் அந்த இடத்திற்கு சிவபுரம் என்று பெயர். புரிதல் என்றால் இடையை விடாது நினைத்தல். சில பேருக்கு பணத்தை இடைய விடாது நினைப்பான், சில பேர் ஊருக்கு போயிட்டு வந்து கொண்டே இருக்கணும் நினைப்பான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. உடம்பு எதை கேட்டாலும் அதையே அது சொல்லிக் கொண்டு இருக்கும். இந்த உடம்பு என்ன ஆகும் தெரியுமா? நீ நினைக்காவிட்டாலும் கூட உன் உடம்பு சிவசிவ 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 என்று ஒவ்வொரு உறுப்புகளும் சொல்லும். கண்கால் காண்மென்களோ, கால்கால் வரம் பெற வேண்டும், கைகால் கூப்பி தொழில் என்று திருநாவுக்கரசர் ஆணையிட்டாரே, இது முழுவதும் சிவபுரமாகவே இருக்கும். எப்படிப்பட்ட பேற்றை நமக்கு தந்திருக்கிறார். சோதி
என்றும் குறையில்லாத சோதியாக அவன் வந்தான். சுடராகவும் இருந்தான், விளக்காகவும் இருந்தான். அதைத்தான் திருப்பெருந்துறையிலே கோயிலிலே, பெருமான் கட்டிய கோயிலிலே அவர் அமைத்து காட்டினார். ஒவ்வொரு தூணிலேயும் சுற்றியும் 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 விளக்கு வைத்து விளக்கு ஏற்றி வைத்தார். ஒளி உடம்பாக கீழிருந்து மேலிருந்து எங்கு பார்த்தாலும் ஒளி உடம்பாகவே தெரிகின்ற சிவ 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 என்று சொல்லுகின்ற அந்த அளவுக்கு இந்த உடம்பை மாற்றிவிட்டார். தன்னுடைய அனுபவத்தை கோயிலாக கட்டினார். பணத்தை கோயிலாக கட்டுறார். தன்னுடைய அனுபவத்துக்கு ஒரு கோயில் எடுத்தார். அந்த கோயிலிலே மூலப்பொருளிலே அந்த சிவமானது உடல் முழுவதும் விளங்க ஆரம்பித்தது. அதைத்தான் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடர் தேசன் தேனார் அமுது சிவபுரன். நாலு அனுபவப்படும். சிவபுரத்தில் என்ன அனுபவப்படும்? மாசற்ற சோதி, மலர்ந்த மலர்ச்சுடர், தேசன், தேனார் அமுது. இந்த நான்கும் அனுபவப்படுகின்ற இடம் சிவபுரமாக இருக்கும். அதுதான் நான் வாழ்கின்ற இடம் என்பதாக மாற்றுகிறார். அதை நாம் விரிவாக அடுத்த சிந்தனையில் அமைத்துக் கொள்ளலாம். இது ஏன் இப்படி முறை மாற்றம் செய்கிறார் என்பது, தயாவான தத்துவனாக தன்னை ஆக்கிக் கொண்ட பிறகு இந்த உடம்பு சிவபுரமாக மாறுகிறது. அந்த சிவபுரமாக மாறும் பொழுது 4 வகையான அனுபவங்கள் நமக்கு வருகின்றன என்பதாக சொல்லுகிறார். அதில் சோதி, சுடர், தேனார் அமுது இவைகளெல்லாம் அமைந்த ஒரு சிவபுரமாக இந்த உடல் நமக்கு அனுபவம், நம்ம உடம்பு நமக்கு அனுபவப்படுகிறது என்பதாகிய ஒரு கருத்தை அமைத்து அந்த 2 வரிகளிலே சொல்லுகிறார் என்பதாக சொல்லி, அதை அடுத்த மாத சிந்தனையில் நாம் விரிவாக சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி, இதுவரையில் மிகவும் நீங்கள் முக்கியமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு தொடர் இந்த உடம்பு மறைப்புக்கே இடமானது. இதில் நாம் ஆதரவற்று கேட்பாரற்று ஒரு மூலையிலே கிடந்து கொண்டிருக்கிறோம், அடிமையாக இருக்கிறோம். நமக்கு தாயேயாகி நம்மை கொண்டு வந்து வளர்க்கிறான். தாயிற் சிறந்த தயை. நீங்க புஸ்தகத்தில் படித்த சத்தியம், ஞானம், அனந்தம் எல்லாத்தையும் விட்டுடுங்க. அவைகளெல்லாம் பிறருக்கு சொல்லுவதற்கு நமக்கு இறைவன் தயை. தயை என்பது உயிர் இரக்கம். உயிர் இரக்கம்தான் இறைவனுடைய உண்மை குணம் என்பதாக அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அமைத்துக் கொண்டால் இந்த உடம்பிலே சோதி தெரியும், சுடர் தெரியும், ஒரு அமுதம் தெரியும். இறுதியிலே இந்த அவயவங்களெல்லாம் இறைவனை நோக்கி கும்பிடும், சிவத்தை நினையும் உடம்பாக அமைந்துவிடும். கொலை குற்றம், அந்த நட்டுவாக்கடி, அது இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் போய்விடும். இந்த உடம்பு தூய உடம்பாக ஆக்கி சிவனை நினைக்கின்ற உடம்பாக ஆகும், உங்களையும் நினைப்பிக்கும் என்ற ஒன்றை இன்றைய சிந்தனையினுடைய ஒரு நிறைவாக தொகுப்பாக கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் திருவடிக்கு அணுக்கியாக ஏற்று என்னை ஆசி கூற வேண்டும் என்று கேட்டு, அனைவர் திருவடிகளையும் வணங்கி வேண்டும் என்று என்னை எல்லாவற்றிலும் தந்து முன்னிறுத்தும் என் குருநாதன் வணக்கம் கூறி முடிக்கிறேன். அனைவர் திருவடிகளுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் உரியனார். கோவல் வாழ் பரமகுருவனை அடுத்து குவலயம் ஞானியார் என்ன தேவரும் புகழை நேவரும் திருவடி வாழ்க, விரும்பும் என் அறிவுகள் வாழ்க, தாவல்களும் சூழ்ந்தது